கடக ராசிக்கு அதிபதியான யார் பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான். சரி. அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த சிந்தனையில இருப்பாங்க. எந்த விஷயம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கணும். நம்ம இப்படித்தான் இருக்கணும். அப்படின்னு மனதளவுல அதிக ஆற்றல் கொண்டவங்க. சின்னதா சீண்டிட்டா அவங்க டிஸ்டர்ப் ஆயிருவாங்க. நட்புன்னு வச்சாலும் பாசம் அதிகமா வைப்பாங்க. டிஸ்டர்ப் ஆனாலும் ஓவரா டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. இந்த இயல்பான தன்மை அவங்களுக்கு இருக்கும். சரி. ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களுக்கு கடந்த 2 1/2 வருட காலமாக சனி பகவான் 8ல உட்கார்ந்தார். எதுக்கு முயற்சி எடுத்தாலும் சரி, நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எட்டா காயா போச்சு. 2 1/2 வருஷமா நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஒரு லாக் ஆச்சு. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல. குடும்பத்தில நிம்மதியா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கூட என்னால பேச முடியல. அப்படிலாம் ஃபீல் பண்ண கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கல்யாணம் முடிஞ்சு 2 1/2 வருஷம் ஆச்சுங்க. கேட்கிறவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியலங்க. அது பாதிக்கப்படுறது பெண்கள் தான். நல்லா பார்க்குறோம் பார்த்துக்கோங்க. கல்யாணம் முடிச்ச ஆண்கள் யாரும் அதிகமான பாதிப்பு அடையல. பாதிப்பு அடையிறாங்க, மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. ஆனா வெளிப்படையாக பாதிப்படைகிறது நம்ம பெண்கள் தான். ஸோ அந்த பாதிப்பிலிருந்து விடுவிந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடகராசிக்கு.